soul, welcome to Mystic Infinity. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எபிசோட் 1 பார்த்துருக்கோம். ஹூ இஸ் கம்மிங் இன்டு யுவர் லவ் லைஃப் அப்படின்ற சீரீஸில் எபிசோடு 2 when you may meet them, உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னரை எப்போ நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ்க்கான ரீடிங். ஸோ பர்சனல் ரீடிங் வேணுன்றவங்க இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்ருக்கேன். நம்மளுடைய மிஸ்டிக் ஃபேமிலியில் வந்து டெய்லி ரீடிங் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர்ஸ் வச்சுட்டு தான் எடுக்கிறோம். ஸோ உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அதே மாதிரி ஏதாவது ப்ரேயர்ஸுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இது ஆப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். when you may meet them, சொல்லுங்கள் யூனிவர்ஸ். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜி பார்க்கும்போது 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்ட்ரக் ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் வந்து ஒரு ஃபியர், ஒரு ஹெசிடேஷனில் இருக்கீங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது, இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். ஸோ வந்து உங்கள் எனர்ஜி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம இப்போ இதில் வந்து டைமிங், அதாவது உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் வர்றதுக்கு டைமிங் பார்க்கும்போது இந்த டைமிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மேஜர் லைஃப் சாய்ஸ் ஃபேஸில் தான் வந்து உங்களை மீட் பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் டிசிஷன் டைமில் இந்த பர்சன் லைஃப்குள்ளே வரலாம். ஸோ அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்ட், இப்போ வந்து நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் கூட சொல்லலாம். இல்லை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கலாம். இல்லை வந்து அந்த பாஸ்ட் இதை மறக்கிறதுக்காக நீங்கள் ஒரு லவ் லைஃப்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கூட அந்த சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிற டைமில் இருக்கீங்க. அண்டு எப்போ வந்து ஹவு மீட்டிங் ஹேப்பன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒருவர் வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெசேஜ் இல்லை அப்படின்னா இன்விடேஷன் மூலம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு க்ரியேட்டிவ் பிளேஸ் அண்ட் ஈவெண்ட்டு, செலிப்ரேஷன், சோசியல் சுச்சுவேஷனில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த பர்சன் வந்து ரொம்ப ரொமான்டிக் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, பர்த் மந்த் அப்படின்னு பார்க்கும்போது மே, ஜூன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஜூலை, அக்டோபர், நவம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.